வணக்கம். தமிழ்நாடோட கிரீன் எனர்ஜி கனவை நனவாக்க ஒரு பெரிய வாட்டர் பேட்டரியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன வாட்டர் பேட்டரி? நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க டீட்டெயிலா பாப்போம். எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த டாபிக்ல தேர்வுக்கு என்னென்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப தெளிவா சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ்நாட்டுல இப்போ ஹைட்ரோ பவர் எந்த நிலைமையில இருக்குன்னு பாப்போம். அப்புறம் இந்த கிரீன் எனர்ஜில என்ன சிக்கல் இருக்கு, அதுக்கு தீர்வா சொல்ற அந்த வாட்டர் பேட்டரினா என்ன, அதோட நம்ம அரசாங்கத்தோட அந்த 14,500 மெகாவாட் மாஸ்டர் பிளான் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு அனலைஸ் பண்ணலாம். முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, தமிழ்நாட்டுல சோலார் பவரும் விண்ட் பவரும் கொட்டி கிடக்கு. ஆனா ராத்திரி நேரத்துல சூரியன் இல்லாம இல்ல காத்தே அடிக்காத ஒரு நாள்ல கரண்ட் எங்கிருந்து வரும்? யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு தான் தமிழ்நாடு ஒரு சூப்பரான பதிலோட வந்திருக்கு. அதுதான் அவங்களோட புது ஹைட்ரோ பவர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அந்த புது ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்போ ஹைட்ரோ பவரோட நிலைமை என்னன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். தமிழ்நாட்டுல இப்போதைக்கு மொத்தம் 47 ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம கிட்ட இருக்கிற மொத்த கெப்பாசிட்டி 2323.90 மெகாவாட். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் அடுத்து பார்க்க போற புது பிளானோட இதை கம்பேர் பண்ணும்போது தான் அதோட பிரம்மாண்டமே புரியும். இந்த மொத்த கெப்பாசிட்டியே 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு இரிகேஷன் பேஸ்ட், இன்னொன்னு நான் இரிகேஷன், மூணாவது பம்ப்ட் ஸ்டோரேஜ். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பம்ப்ட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் தான். அதுவும் கோயம்புத்தூர் பக்கத்துல கடம்பாறையில இருக்கு. இப்போதான் நம்ம அசல் பிரச்சனைக்கே வரும். இந்த கிரீன் எனர்ஜில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்னன்னா அதோட கன்சிஸ்டன்சி. அதாவது அது எப்பவும் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்காது. இந்த ஏற்ற இறக்கம்தான் இங்க இருக்கிற பெரிய சேலஞ்ச். தமிழ்நாட்டோட ரினியூவபிள் எனர்ஜி பொட்டன்ஷியலை பாருங்களேன், சும்மா மலைச்சு போயிடுவீங்க. சோலார்ல மட்டுமே 20,000 மெகாவாட், காத்துல தரையில 70,000, கடல்ல 30,000, ஆக மொத்தம் 1,00,000க்கும் மேல மெகாவாட் பவரை நம்மளால உருவாக்க முடியும். அடேங்கப்பா! ஆனா இவ்ளோ பவர் இருந்தும் அதை எப்படி ஸ்டோர் பண்றது, தேவைப்படும்போது எப்படி யூஸ் பண்றது, அதுதான் அசல் கேள்வி. இந்த கோட் பிரச்சனையே ரொம்ப சரியா சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, சோலார் விண்ட் பவர்லாம் ஒரு திறந்து விட்ட டேப்ல இருந்து வர்ற தண்ணி மாதிரி. சில சமயம் வேகமா வரும், சில சமயம் மெதுவா வரும், சில சமயம் வராமலே கூட போகும். இந்த ஏற்ற இறக்கத்தை பேலன்ஸ் பண்றதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கு இருக்கிற பெரிய தலைவலி. அப்போ இந்த கன்சிஸ்டன்சி இல்லாத பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அது பேர் தான் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர், அதாவது பிஎஸ்ஹெச். இன்னும் சிம்பிளா சொல்லணுமா, இது ஒரு பெரிய வாட்டர் பேட்டரி. சோ இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இது அடிப்படையில ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். 2 டேம் இருக்கும், ஒன்னு மேல ஒன்னு கீழே. எக்ஸ்ட்ரா கரண்ட்டை வச்சு தண்ணிய கீழே இருந்து மேல ஏத்தி வச்சுக்கும். தேவைப்படும்போது அந்த தண்ணிய கீழே விட்டு கரண்ட் எடுத்துக்கும். அவ்வளவுதான் விஷயம். இந்த வாட்டர் பேட்டரி எப்படி வேலை செய்யுதுன்னு 3 ஸ்டெப்ல பார்க்கலாம். 1 சார்ஜ். பகல் நேரத்துல சோலார் பவர் ஜாஸ்தியா கிடைக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்டை வச்சு தண்ணிய கீழே இருக்கிற டேம்ல இருந்து மேல இருக்கிற டேமுக்கு பம்ப் பண்ணிடும். 2 ஸ்டோர். இப்போ அந்த தண்ணி மேல இருக்கிற டேம்ல அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கும். இதுதான் ஸ்டோர் பண்ணி வச்ச எனர்ஜி. 3 டிஸ்சார்ஜ். ராத்திரி நமக்கு கரண்ட் தேவைப்படும்போது மேல இருக்கிற தண்ணியை திறந்து விட்டு டர்பைன் மூலமா கீழே வர வச்சு உடனே கரண்ட் ஜென்ரேட் பண்ணிடும். பாத்தீங்களா, நம்ம போனை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. அதனாலதான் இதை வாட்டர் பேட்டரின்னு சொல்றோம். இந்த கான்செப்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். இது ஏதோ நாம புதுசா கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இல்ல. உலக அளவுல லாங் டேர்ம் எனர்ஜி ஸ்டோரேஜ்ல 94% மேல இந்த பிஎஸ்ஹெச் சிஸ்டம் தான் இருக்கு. நினைச்சு பாருங்க, இது ஒரு ப்ரூவன் ரிலையபிள் டெக்னாலஜி. இப்போ தமிழ்நாடு இந்த சக்சஸ் ஃபார்முலாவை தான் கையில எடுத்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரோம். தமிழ்நாட்டோட பிரம்மாண்டமான ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பார்க்கலாமா? இது நிஜமாவே ஒரு லட்சிய பயணம். சரி, நம்ம கவர்மெண்ட் எத்தனை புது பம்ப்ட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 1, 2 இல்ல மொத்தம் 15 புது ப்ராஜெக்ட்ஸ். ஆமாங்க, 15. இந்த 15 ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நமக்கு எவ்ளோ பவர் கெப்பாசிட்டி கூடுதலா கிடைக்க போகுது தெரியுமா? 14,500 மெகாவாட். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இப்போ இருக்கிற மொத்த ஹைட்ரோ கெப்பாசிட்டியை விட இது 6 மடங்கு அதிகம். இது சும்மா ஒரு சின்ன ஸ்டெப் இல்ல, ஒரு பெரிய ஜயண்ட் லீப். நிச்சயமா இவ்வளவு பெரிய பிளானுக்கு செலவும் பெருசாதான் இருக்கும்.
இதோட எஸ்டிமேட்டட் பட்ஜெட் சுமார் 77,000 கோடி ரூபாய். இத அரசாங்கமும் பிரைவேட் கம்பெனிகளும் சேர்ந்து, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல செய்ய போறாங்க. இந்த டைம்லைனை பாருங்க. இது நம்மளோட டார்கெட்டை ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ 2024-25ல குந்தா ப்ராஜெக்ட் செயல்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னா 2030க்குள்ள நம்மளோட மொத்த கரண்ட் உற்பத்தியில 50% கிரீன் எனர்ஜிலேருந்து எடுக்கணும். அந்த இலக்கை அடைய இந்த பம்ப்ட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதுவரைக்கும் இந்த திட்டத்தோட நல்ல விஷயங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பேலன்ஸ்டா அனலைஸ் பண்ணலாம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் நன்மைகளும் இருக்கு, சில சவால்களும் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் தேர்வுக்கு இந்த பகுதி ரொம்பவே முக்கியம். இந்த டேபிள பாருங்க. ஒரு பக்கம் கிரிட் ஸ்டெபிலிட்டி மாதிரி பெரிய பிளஸ், அதாவது காத்தடிக்கும்போது வெயில் அடிக்கும்போது வர எக்ஸ்ட்ரா கரண்ட்டை சேமிச்சு தேவைப்படும்போது கொடுத்து கரண்ட் கட் ஆகாம பாத்துக்கும். ஆனா இன்னொரு பக்கம் செலவு ரொம்ப அதிகம். 77,000 கோடிலாம் பெரிய முதலீடு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ஸை கட்டி முடிக்கவே பல வருஷம் ஆகும். பிரைவேட் கம்பெனிகளை உள்ள கொண்டு வரணும்னா அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸும் தெளிவா இருக்கணும். மெயின்ஸ்ல எழுதும்போது இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க நல்லா விளக்கணும். இதோ சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட். குந்தா ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடிய போகுது. கொல்லிமலையில வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க, மேல்பவானி, வேலிமலை, ஆழியாறு, மேட்டூர்னு வரிசையா 1000 மெகாவாட்க்கு மேல கெப்பாசிட்டி உள்ள மெகா ப்ராஜெக்ட்ஸ் பிளான்ல இருக்கு. இந்த பெயர்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். இந்தியாவோட நீர் சக்தி எங்கிருந்து வருது? நீங்க இமயமலை அணைகளை நினைக்கலாம், ஆனா ஒரு தென்னிந்திய மாநிலம்தான் இப்போ தலைப்புச் செய்தி. தமிழ்நாடு 2024-25 நிதியாண்டுல மட்டும் 480 கோடி யூனிட் நீர் மின்சாரம் உற்பத்தி செஞ்சிருக்கு. இது மத்திய அரசு வச்ச டார்கெட்டை விட 80 கோடி யூனிட் அதிகம். நினைச்சு பாருங்க. போன வருஷத்தையும் தாண்டி டார்கெட்டையும் தாண்டி ஒரு பெரிய சாதனை இது. தமிழ்நாட்டுல 47 நீர்மின் நிலையங்கள் இருக்கு. இதோட உற்பத்தி செலவு ஒரு யூனிட்டுக்கு வெறும் 75 பைசா தான். சரி, இப்போ இத இந்தியாவின் நீர்மின் சக்தி ஜாம்பவானான இமாச்சல பிரதேசத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இமாச்சல பிரதேசம்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த மாதிரி பெரிய பெரிய அணைகள் தான். அடேங்கப்பா, இமாச்சல பிரதேசத்தோட நீர்மின் உற்பத்தி திறன் எவ்வளவு தெரியுமா? 27,436 மெகாவாட்டு. அதாவது இந்தியாவோட மொத்த நீர்மின்சார திறனில் 1/4 பங்கு இமாச்சல பிரதேசத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்க 2 வெவ்வேறு கதைகள் உருவாகுது இல்லையா? வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டோடது உயர் பயன்பாடு, இமாச்சல பிரதேசத்தோடது உயர்திறன். வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல யாரு பெஸ்ட்னு இல்ல. இமாச்சல பிரதேசம் ஒரு தூங்குல் ராட்சசன் மாதிரி தமிழ்நாடு இருக்கிறத வச்சு திறமையா செயல்படுது. ஆனா தமிழ்நாட்டோட இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு நிதி சவாலும் இருக்கு. பல வருஷமா போதிய கட்டணம் இல்லாததால மின்சார வாரியம் நஷ்டத்துல இறங்கிட்டு வந்துச்சுன்னு ICRA அறிக்கை சொல்லுது. ஆனா மாநில அரசோட வலுவான ஆதரவால நிலைமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. புதிய கட்டண உயர்வு அப்புறம் மின் இழப்பை குறைஞ்சது மூலமா நிதி நிலைமை இப்போ பெட்டரா இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒவ்வொரு மாநிலத்தோட பங்களிப்பும் இந்தியாவோட எரிசக்தி தேவைக்கு ரொம்ப முக்கியம்.